அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு ஏன் எதற்கு என்று தெரியாமல் தங்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான சிரமம், சிக்கல், வேதனை, அவமானம் என பல்வேறு வகையான தொல்லைகளையும் தொந்தரவுகளையும் சந்திக்கக்கூடிய வேளையில் ஜாதகம் சரியாக இருந்தும் கடினமாக உழைத்தும் பணம் சம்பாதித்தும் பெரிய அளவில் நன்மையோ மகிழ்ச்சியோ கிடைக்காமல் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கிறேன் என்றால் உறுதியாகவே மகாலயத்தன்று உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இதை செய்யுங்கள். பித்ரு தோஷம் என்று சொல்லக்கூடிய பித்ரு கர்மா என்று சொல்லக்கூடிய முன்னோர்களின் சாபம் நீங்கி தங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவில் கட்டுக்கட்டாக பணம் சேரும், செல்வம் உயரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமையும் என்று பார்க்கும்போது உறுதியாகவே மகாலய தினம் என்பது முன்னோரை வழிபாடக்கூடிய மிக முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து 15 நாட்கள் வழிபாடு செய்யக்கூடிய வகையில் இறுதி நாளாக மகாலய அமாவாசையானது பார்க்கப்படுகிறது. அது நவராத்திரியின் துவக்கமாக அமர்ந்திருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த வருடம் சூரிய கிரகணமும் இரவு வேளையில் வருகிறது. எனவே கவனத்துடன் இருப்பது நல்லது. முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பித்ரு தோஷம், பித்ரு கர்மா என்று சொல்லக்கூடிய முன்னோர்களின் சாபம் நீங்கி மகிழ்ச்சி நிறைவாக கிடைக்கும். உண்மையில் நமது முன்னோர்கள் நமக்கு சாபம் கொடுப்பார்களா என்று கேட்டால் நிச்சயமாக நமது முன்னோர்கள் நமக்கு சாபம் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் நாம் செய்யக்கூடிய செயல்களின் விளைவுகளை இதை இப்படி செய்திருக்கலாம் என்று எண்ணி வருத்தம் கொள்வதற்கான வாய்ப்பு உள்ளது. முன்னோர்களின் வருத்தம் காரணமாக பல சிரமங்களை சந்திக்கக்கூடிய வகையில் பித்ரு தோஷமானது அமைகிறது. எனவே அந்த வருத்தத்தை நீக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே மகாலய தினத்தன்று விரதம் இருந்து அன்றைய தினத்தில் பித்ரு தோஷத்தை நீக்கக்கூடிய வகையில் தர்ப்பணம் கொடுப்பது நிறைந்த பலனை அள்ளி கொடுக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. இது இந்துக்கள் முறைப்படி மட்டும்தான் அனுசரிக்கப்படுகிறது, கொண்டாடப்படுகிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் அனைத்து மதத்தினரும், இந்த உலகில் இருக்கக்கூடிய அனைத்து மதத்தினருமே தங்களது முன்னோர்களை அவரவர் மத முறைப்படியும் சடங்குபடியும் அவரவர் முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசீர்வாதத்தையும் நிறைந்த அருளையும் பெற்று செல்கிறார்கள். கிறிஸ்துவ முறைப்படி முன்னோர்களை வழிபாடு செய்வதற்காகவே கல்லறை திருநாள் என்ற ஒரு நாளில் முன்னோர்களுக்காக சிறப்பாக விசேஷ பூஜைகளை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது அன்றைய தினம் விரதம் இருந்து மற்றவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கிறார்கள், மற்ற பல உதவிகளையும் செய்கிறார்கள். இப்படி அனைத்து மதத்தினரும் அவரவர் முறைப்படி அவரவர் முன்னோரின் ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய வகையில் இந்த வழிபாட்டை மேற்கொள்கிறார்கள். அப்படி மகத்துவம் வாய்ந்த வழிபாடுதான் இந்த தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாடு. இந்த முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் உறுதியாகவே முன்னோர்களின் வருத்தமும் சாபமும் நீங்கி நம்மளுடைய வாழ்வில் மகிழ்ச்சி நிறைவாக கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சங்கடங்கள், சிக்கல்கள், சிரமங்களை போன்று சந்தித்து வரக்கூடிய உங்களுக்கு திருமண தடை நீங்கும், புத்திரபாகிய தடை விலகும், நல்ல வாழ்க்கை கிடைக்கும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், நல்ல கல்வி, உடல்நல ஆரோக்கியம், திருப்திகரமான தொழில், வகையற்ற வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பாக அமைவதோடு செல்வ செழிப்பு, உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதோடு எதிர்கால சந்ததியினரும் மிக சிறப்பாக வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் இந்த வழிபாடு நிச்சயமாக அமையும். எனவே தவறவிடாமல் மேற்கொள்ளுங்கள். வருடத்திற்கு 365 நாட்களில் 96 முறை இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். அப்படி 96 முறை மேற்கொள்ள முடியவில்லை என்றாலும் கூட சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய தருணத்திலாவது நிச்சயமாக மேற்கொள்வது நல்லதாக அமையும். அதாவது ஒவ்வொரு அமாவாசை தினத்திலும் மேற்கொள்ள வேண்டும். இந்த தருணத்தில் சூரியனும் சந்திரனும் இணைந்து 9ஆம் இடத்தில் இருக்கும் போது அவர்களுடன் இணைந்து புதன் உச்சம் பெற்று 9ஐ வலுப்படுத்துகிறார். பிரம்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் மிகவும் வலுவாக செவ்வாய் வலம் வருகிறார். அஷ்டமத்தில் மிக வலுவாக சுக்கிரன் கேது இருப்பதால் சற்று கவனம் தேவை. தனஸ்தானத்தில் மிகவும் வலுவாக இந்த வேளையில் வீற்றிருக்கிறார். ராகு தைரியஸ்தானத்தில் மிகவும் வலுவாக சனி வக்ரம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார். யோகஸ்தானம் ஆகிய 6ல் குரு தனது சொந்த நட்சத்திரத்தில் வலம் வருகிறார். இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இப்படி இருக்கக்கூடிய இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் நிச்சயமாக மிக சிறப்பான வளர்ச்சி உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது முன்னோர் வழிபாடு செய்வதன் மூலமாக தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான தடைகளும் தோஷங்களும் உறுதியாக விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுடைய வாழ்வில் உறுதியாக கிடைக்கும். அதிலும் குறிப்பாக அமாவாசை தினங்களில் 12 முறையாவது மேற்கொள்ள வேண்டும். அதுவும் முடியவில்லை என்றால்
ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை மற்றும் தை அமாவாசை, இந்த 3 அமாவாசைகளாவது குறைந்தது மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆடியில் பித்ருலோகத்திலிருந்து புறப்படுகிறார்கள், மகாலயத்தில் பூமியில் வாசம் செய்யக்கூடிய முன்னோர்கள். இன்றும் தை அமாவாசையில் பித்ருலோகத்தை அடைகிறார்கள். இப்படி அவர்கள் பயணம் செய்யக்கூடிய இந்த வேளையிலாவது குறைந்தபட்சம் மேற்கொள்ள வேண்டும் அவர்களை வழிபாடு செய்வது. அதுவும் முடியவில்லை என்றால் மறந்தவனுக்கு மகாலயம் என்ற ஒரு வழக்கு மொழி உண்டு. குறைந்தது மகாலய அமாவாசை தினத்திலாவது நிச்சயமாக மேற்கொள்ள வேண்டும். அப்படி மேற்கொள்வதால் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல சிரமங்களும் தடைகளும் விலகும். ஏனென்றால் முன்னோர்கள் பூமியில் வாசம் செய்யும் நாளாக இந்த நாள் பார்க்கப்படுகிறது. எனவே தவறாமல் மேற்கொள்ளுங்கள். அதற்கு பிறகு குலதெய்வ வழிபாடு, இறை வழிபாடு போன்றவற்றை மேற்கொள்ளலாம். அதே வேளையில் நமக்கு இயல்பாக ஒரு சந்தேகம் வரலாம். நமது முன்னோர்கள் நாம் இந்த வழிபாட்டை செய்வதற்கு முன்பே அவர்கள் மறுபிறவி எடுத்திருந்தால் இந்த வழிபாடு வீணாகி விடுமா என்று கேட்கலாம். ஆனால் நிச்சயமாக இந்த வழிபாடு வீணாகாது. ஏனென்றால் பித்ருலோகத்தின் தேவதை இந்த வழிபாட்டை ஏற்றுக்கொள்வார். பல சிரமங்கள், தடைகள் இருந்தால் நமது வாழ்வில் அவை விலகக்கூடிய வகையில் நல்ல அருளை கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. யார் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் என்றால் தாய் தந்தை இல்லாதவர்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். இதிலும் குறிப்பாக ஆண்கள் கட்டாயமாக மேற்கொள்ள வேண்டும். சகோதரர் இல்லை என்றால் பெண்கள் மேற்கொள்ளலாம். திருமணமான பெண்கள் மேற்கொள்ளக்கூடாது. கணவர், குழந்தை இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக திருமணமான பெண்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும். ஆனால் அன்றைய தினத்தில் நீங்கள் விரதம் இருக்கலாம். மற்றவர்களுக்கு தங்களால் இயன்ற தான தர்ம காரியங்கள் அனைத்தையும் செய்யலாம். அதனால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது மற்ற அமாவாசைகளை காட்டிலும் ஆன்மீக பித்ருக்களின் தோஷத்தையும் நீக்கக்கூடிய வகையில் நீங்கள் இந்த தருணத்தில் தர்ப்பணம் மேற்கொள்ளலாம். பெரியப்பா, சித்தப்பா, ஆமன், மைத்துனர், உங்களது நண்பர் அல்லது உங்களது நலம் விரும்பி அல்லது உங்களது ஆசிரியர், குரு என யாருக்கு வேண்டுமானாலும் இந்த தினத்தில் தர்ப்பணம் கொடுக்கலாம். அவர்கள் கார்மீக பித்ருக்களாக பார்க்கப்படுகிறார்கள். அவர்களின் ஆன்மாவும் சாந்தி அடைவதால் நிறைந்த நன்மை உங்களை தேடி வரும். எப்படி இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்றால் அன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து நீர்நிலைக்கு சென்று நீராடி எள்ளும் நீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். அப்போது மனதார முன்னோர்களை நினைத்து வழிபடுவதன் மூலம் அவர்களின் ஆசீரும் அருளும் கிடைக்கும். அன்றைய தினம் விரதம் இருக்க வேண்டும். இந்த வழிபாட்டை முடித்ததற்கு பிறகு தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு போன்றவற்றை மேற்கொள்ளலாம். தவறாமல் அன்றைய தினம் விரதத்தை முடிப்பதற்கு முன் காகத்திற்கு, முன்னோர்கள் என்று பாகிக்கக்கூடிய காகத்திற்கு தவறாமல் உணவு வையுங்கள். அதனால் நிறைந்த நன்மை வரும். அன்னதானம் கொடுங்கள். உங்களால் இயன்ற அரிசி, பருப்பு போன்றவற்றை தானமாக கொடுக்கலாம். காய்கறிகளை தானமாக கொடுக்கலாம். வாயில்லா விலங்குகளுக்கு உணவை கொடுப்பது நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கும். ஆனால் அதே சமயம் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் இரட்டிப்பு நன்மை இந்த தருணத்தில் உங்களை தேடி உறுதியாகவே வரும். அதே சமயம் நான் மகாலய அமாவாசை விரத வழிபாட்டை மேற்கொள்ள முடியவில்லை, ஆனால் என்னால் இயன்றவரை தான தர்மம் கொடுக்கிறேன், அன்னதானம் கொடுக்கிறேன் என்றால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் மகத்தான புண்ணியமும் சிறப்பான வளர்ச்சியும் உறுதியாக கிடைக்கும். ஆனால் பித்ருக்களின் விருத்தம், பித்ருக்களின் தோஷம் என்பது நீங்குமா என்றால் நிச்சயமாக இல்லை என்பதுதான் பதில். ஏனென்றால் அனைவருக்குமே கர்ணனை தெரியும். கர்ணன் மிக பெரிய கொடைவள்ளலாக பார்க்கப்படுகிறார். தனது வாழ்நாள் முழுவதும் அனைத்தையும் மற்றவர்களுக்கு கொடுத்தார். இறக்கும் நொடியில் கூட தனது புண்ணியங்கள் அனைத்தையும் கொடுத்துவிட்டு இறந்து போகிறார். அப்படிப்பட்டவர் சொர்க்கலோகத்திற்கு சென்றதற்கு பிறகு தீராத பசியில் வாடுகிறார். ஏன், எதற்கு என்று காரணத்தை தெரிந்தபோது முன்னோர்களினுக்கு சரியான முறையில் தர்ப்பணம் கொடுக்காததும், அது மட்டுமல்லாது அவர் பல தானங்களை செய்திருந்தாலும் அன்னதானம் செய்யாததாலும் இந்த பிரச்சனை வந்தது என்பதை தெரிந்தவுடன் 15 நாட்கள் வரம் வாங்கி மீண்டும் பூமிக்கு வந்து 15 நாட்கள் முழுவதுமே அன்னதானம் கொடுக்கிறார். முன்னோரை வழிபாடு செய்கிறாருங்க. அப்படி செய்யக்கூடிய நாட்கள் தான் இந்த மகாலய பட்சமாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த மகாலய பட்சத்தின் மேன்மையையும் மகாலய அமாவாசையின் முக்கியத்துவத்தையும் உணர்ந்து கொள்ளலாம். எனவே தவறாமல் இந்த அமாவாசை விரத வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நிறைந்த நன்மை உறுதியாகவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களை தேடி நிச்சயமாக வரும்.